கடைசியாக வந்து மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருக்கும் டெலிவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. பரோட்டா கடையிலேருந்து பெரிய பெரிய பிரியாணி கடைங்க வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு தான். கேஸ் தட்டுப்பாடு நீடிச்சால் கிட்டத்தட்ட 90% ஆஃப் உணவகங்கள் க்ளோஸ் ஆகும் இன்னொரு 2 நாளில். யார் ரன் பண்ணுவாங்கன்னா, அடுப்பு கறி வச்சு சமைக்கிறவங்க, விறகு அடுப்பு வச்சு செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. மிச்சம் இந்த கேஸ் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 1 வீக் மேலே ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். காலையில் நம்ம வந்த முக்கியமான செய்தி என்னென்னா, ஹார்மஸ் வழியாக நம்மளுக்கு இந்திய கப்பல்களுக்கு அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னா, அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் தட்டுப்பாடை தொடர்ந்து பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கொரோனா லாக்டவுனை விட ஒரு மோசமான ஒரு கட்டத்தை நம்ம சந்திப்போம். கேஸோடைய பற்றாக்குறையை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த கேஸுக்காண்டி இந்த ஆட்டோக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டில் போயிட்டு அந்த கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம கமர்ஷியல் சிலிண்டர் எடுத்துன்னு போய் அப்படி ஃபீல் பண்ணுறதுன்றது சட்டப்படி குற்றம். கமர்ஷியல் சிலிண்டர் நம்ம ஹோட்டல்ஸ்க்கு வாங்குறது வந்து 2040 ரூபா. இதே வந்து பிரைவேட் கேஸஸ் இருக்குது இல்லைங்களா, 3250 ரூபாய்க்கு வரும். கள்ள சந்தையோட விலை 5000 ரூபா. அதை கொடுத்தாலும் அந்த 5000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆளுங்க கிடையாது. இதில் பாதிக்கப்பட போகிறதே வந்து இந்த பேச்சுலர்ஸ் தான். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றவங்கலாம் பிரச்சனையே கிடையாது. ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த பேச்சுலர்ஸ் மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்றவங்க, ஹாஸ்டல் ஃபுட்டை நம்பி இருக்கிறவங்க, ஹோட்டல் தான் உணவுன்னு நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய பாதிப்பு தான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட ஹிபாச்சி ஹோட்டல் ஓனர் மற்றும் சமூக ஆர்வலர் சதாம் ஹுசைன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு போருடைய விளைவு நம்மளெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதோடைய இம்பாக்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இங்க நிறைய ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்ல கூட்டமா ஒரு பக்கம் வந்து பெட்ரோலை போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த கேஸ் தட்டுப்பாடு, இதனால சில ஹோட்டல்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. இது எப்படி போகும்? இதை தொடர்ந்து நிறைய ஹோட்டல்கள் மூடப்படுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கேஸ் தட்டுப்பாடு கடைசியாக வந்து மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருக்கும் டெலிவரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்ளை ஸ்டாப் ஆகிடுச்சு. அதாவது சண்டே தான் லாஸ்ட்டாக சப்ளை வந்து, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த சப்ளைக்கில் இருக்கிற ஸ்டாக் வச்சு தான் இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் மேக்ஸிமம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 75% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல், சின்ன சின்ன கடைங்க, நிறைய பரோட்டா கடையிலேருந்து பெரிய பெரிய பிரியாணி கடைங்க வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் சிலிண்டர் தட்டுப்பாடு தான். இதில் வந்து 25% அந்த மிச்சம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கேஸ், அவங்க தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் நாங்களும் ஒருத்தவங்க. இப்போ எங்ககிட்டயும் வந்து காலி ஆயிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 4 நாளைக்கு ஸ்டாக் இருக்கு. அந்த 4 நாளுக்குள்ள இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் ரன் பண்ணுவோம். இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அநேகமாக இன்னொரு 2 நாளில் இன்னொரு 10-15% ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. உணவகங்கள்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் உணவகங்கள் க்ளோஸ் ஆகும் இன்னொரு 2 நாளில் கேஸ் தட்டுப்பாடு நீடிச்சால். இதுதான் வந்து நிலவரம். இன்னும் ஒரு ஒன் வீக் வந்து இதே நிலவரம் நீடிச்சா 100% ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். யார் ரன் பண்ணுவாங்கன்னா, அடுப்பு கறி வச்சு சமைக்கிறவங்க, விறகு அடுப்பு வச்சு செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ரன் பண்ணுவாங்க. மிச்சம் இந்த கேஸ் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 1 வீக் மேலே ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போதைக்கு ஒரு கப்பல் வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதனால ஏதாச்சும் பலன்கள் இருக்குமா? இப்போ அந்த க்ரூட் ஆயில் கப்பல்ன்றது பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து 4 மணிக்கு ரீச் ஆயிருக்கு. இப்போது காலையில் நம்ம வந்த முக்கியமான செய்தி என்னென்னா, ஹார்மஸ் வழியாக நம்மளுக்கு இந்திய கப்பல்களுக்கு அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது கரண்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னா, அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இதோட இம்பேக்ட் என்னவாக இருக்கும்னா, வருங்காலங்கள் இன்னும் மோசமான சூழ்நிலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இந்த கேஸ் தட்டுப்பாடை தொடர்ந்து பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கொரோனா லாக்டவுனை விட ஒரு மோசமான ஒரு கட்டத்தை நம்ம சந்திப்போம். ஓகே, இப்போ இந்த கேஸோடைய பற்றாக்குறையை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த கேஸுக்காண்டி இந்த ஆட்டோக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டில் போயிட்டு அந்த கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது கரெக்டாக அது யூஸ் பண்ணலாமா? அப்படி நம்ம கமர்ஷியல் சிலிண்டர் எடுத்துன்னு போய் அப்படி ஃபீல் பண்ணுறதுன்றது சட்டப்படி குற்றம். ஒன்று, அது பண்ணக்கூடாது. அது பண்ணுறதால என்ன பிரச்சனை வரும்னா, கேஸ் நம்ம ரீஃபில் பண்ணும்போது உள்ள ஒரு ரப்பர் வால்வு ஒன்று இருக்கும். அதை மாற்றிட்டு தான் நம்மளுக்கு கைக்கு சிலிண்டர் வந்து ரீஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே போய் பண்ணும்போது அது நடக்காது. அந்த பட்சத்தில் என்ன ஆகுனா, கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது.
அந்த லீக்கேஜில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது வந்து இல்லீகல் ப்ராசஸ் தான். பட் அதுவுமே இப்போ போய் ஃபில் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லாதது. ஏன்னா வந்து ஆட்டோ வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபில் பண்ணுறதுக்கே இங்கே கேஸ் இல்லை, பற்றாக்குறை தான். அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ நம்ம எடுத்துன்னு போனோம்னா ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நிறைய எல்பிஜி ஸ்டேஷன்ஸே வந்து க்ளோஸ்டில் தான் இருக்குது. கண்டிப்பா இத்தனை நாள் வந்து இப்போ கேஸ்லாம் கிடைக்காம இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு உருவாகி இருக்கு அப்படின்னா ஹோட்டல் உரிமையாளர்கள் இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க? தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்போ அவங்க என்ன இதனால வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து சேலரி கொடுத்து தான் ஆகணும். இந்த ஒரு 3 நாளைக்கு அவங்க சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ரெண்ட்டு, இந்த 3 டேஸ் இன்கம், எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து அவங்க கை காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து இது வரைக்கும் 3 நாளுக்கான பிரச்சனையை நான் பேசுகிறேன். இதே தொடர்ந்துருச்சுன்னா ஒரு 15 நாளுக்கு இதை தொடர்ந்துன்னா ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு 10 ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த 10 ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி, அந்த கடைக்கான ரெண்ட்டு, இது எல்லாமே இவங்க கை காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரொம்பவுமே இக்கட்டான சூழ்நிலையில் போய் நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள், நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து வேறு வேறு கடையை தேடி போகிற ஒரு சூழ்நிலையும் வரும். இப்போ நார்மலாகவே இந்த கமர்ஷியல் சிலிண்டர்லாம் என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரியான ஒரு தட்டுப்பாடு நிலவுது அப்படின்னா இந்த கள்ள சந்தையில் என்ன மாதிரியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? கமர்ஷியல் சிலிண்டர் நம்ம ஹோட்டல்ஸ்க்கு வாங்குறது வந்து 2040 ரூபா, 2040 ருபீஸ். அதாவது இந்தியன், பாரத், இது எல்லாமே. இதே வந்து ப்ரைவேட் கேஸஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரொபைல், டோட்டல், குவாலிட்டி, கோ கேஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 3250 ரூபாய்க்கு வரும். ஆனால் அது 19 கிலோ, இது வந்து 21 கிலோ கொடுப்பாங்க. யாருன்னா இந்த ப்ரைவேட் செக்டார்ஸ் எல்லாம். இப்போது இந்த சிலிண்டரோட விலை என்னவா இருக்குதுன்னா 5000 ரூபாயா இருக்குது. கள்ள சந்தையோட விலை 5000 ரூபா. அதை கொடுத்தாலும், அந்த 5000 ரூபா கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இங்கே கிடையாது. அந்த ஸ்டாக்குமே காலி ஆயிடுச்சு. கள்ள சந்தையிலுமே இப்போ சரக்கு இல்லை. இந்த சூழல் தான் இப்போ சென்னையில் மொத்தம் தமிழ்நாடுக்கும் இதுதான் நிலைமை. அதனால் வந்து இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு போயிட்டாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதுவும் ஸ்டாக் இல்லை, அதுவுமே ஃபாஸ்ட் செல்லிங்கில் இருக்குது. இப்போ அதுக்கான டிமாண்டுமே வந்துட்டு இருக்கு. அதுக்கான டிமாண்டுமே, அந்த ஸ்டவ்வுமே 1500 ரூபா 1800 ரூபா வித்துட்டு இருந்த ஸ்டவ் இப்போ 3000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த விறகுடைய வியாபாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில்? இனி விறகு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 18 ரூபா 20 ரூபா இருந்த விறகு இன்னைக்கு 30 ரூபா ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை வந்து விலைவாசி ஏற்றிருக்குது. இதே சூழல் நிலவிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹோட்டல்ஸில் ஃபுட்டோட விலை ஏறிடும். முதல்ல அவங்களால திறந்து ரன் பண்ண முடியாது. அப்படி திறந்து இருக்க உணவகங்களில் விலைவாசி கண்டிப்பாக ஏறிடும். இப்போவே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டீ 20 ரூபா ஆகிட்டாங்க, 15 ரூபாய்க்கு வடை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சூழல் இன்னும் போக 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 20 ரூபா டீ 25 ரூபாவும், 25 ரூபா டீ 30 ரூபாவும். இந்த சூழல் வந்து கண்டிப்பாக அந்த அளவுக்கு போகாது, சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா பொதுவாகவே சென்னையில் நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட ஹோட்டலை நம்பி இருக்கக்கூடிய கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அனுபவிப்பாங்க? இதில் பாதிக்கப்பட போகிறதே வந்து இந்த பேச்சுலர்ஸ் தான். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றவங்கலாம் பிரச்சனையே கிடையாது, ஃபேமிலிஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த பேச்சுலர்ஸ் மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்றவங்க, ஹாஸ்டல் ஃபுட்டை நம்பி இருக்கிறவங்க, ஹோட்டல் தான் உணவுன்னு நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய பாதிப்பு தான். ஆனால் இப்போது நேற்று இருந்த நிலவரம் வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேறு. நேற்றுக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து எதுவுமே இருக்காதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு க்ரூட் ஆயில் கப்பல் வந்திருக்குது. மேலே வந்து வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவைப்படாது, இன்னும் 2-3 நாளில் சரியாயிடும். ஆனால் அந்த 2-3 நாள் நடத்துகிற அளவுக்கு ஸ்டாக் இங்கே இருக்குது. இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடுன்ற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஒரு 2000 ரூபா கேஸ் வந்து 5000 ரூபாய்க்கு விற்கிற சூழல் இருக்குது. இதே தான் வந்து கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜனோட தட்டுப்பாடு இருக்கும்போது பல 1000 ரூபாய்க்கு ஆக்சிஜன்களை விற்று மருத்துவம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு வியாபாரமாக மாறி இருந்தது. அந்த சூழலையும் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் எங்கேயோ நடக்கிற போருக்கு நம்மளுக்கு இங்கே கேஸ் தட்டுப்பாடாகுது, அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வர காலங்களில் நீர் தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போது 25 ரூபாய்க்கு வாங்குற கேன் இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் வர 50 ரூபா ஆகும், 50 ரூபா கேன் 100 ரூபா ஆகும். இன்னும் ஜென்ரேஷன் மாற 200 ரூபா 300 ரூபான்னு போயிடும். அதனால் வந்து நம்ம இயற்கை வளத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்துக்கணும். முதல்ல ஆக்சிஜன் பிரச்சனை, க்ரூட் ஆயில் பிரச்சனை, இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். குடிநீருன்ற பிரச்சனையை யாராலையுமே சமாளிக்க முடியாது. அதோட கள்ள சந்தைன்றது பெருசாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இயற்கை வளங்களை காப்பாற்றி நீர்நிலைகளை சரி செய்து நம்மளால் என்ன நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியுமோ தனிநபர் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க ஒழுக்கத்தை பார்த்து இதை காப்பாற்றிக்கிட்டோம். அரசாங்கம் தான் பண்ணணும், தலைமைகள் தான் பண்ணணும்,
சமூக ஆர்வலர்கள் தான் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ இயற்கைக்கு நம்ம அதை பண்ணி நம்மளோட இயற்கையை காப்பாற்றிக்கணும். பிற்காலத்தில் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்காமல் இருக்கணும். நம்ம வர சங்கதிகள் சந்திக்காமல் இருக்கணும். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி.